அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பயோடெக்னாலஜி சாப்டர்ல பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்க்க போறோம். பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி கான்செப்ட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस என்னென்னலாம் கேட்டாங்க அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தறலாம். சோ பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி பார்க்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். டெக்னிக் ஆஃப் யூசிங் லைவ் ஆர்கானிசம்ஸ் or enzymes from organisms to produce products and processes useful to humans. நம்ம எந்த ஒரு ரிசர்ச் பண்றோம் அப்படினாலும் ரிஸ்க் எடுத்து தான் பண்றோம். நம்ம வந்து அதுல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், நிறைய மணி செலவாகும். இதெல்லாம் தாண்டி அதில இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோ இல்ல அந்த ப்ராசஸோ ஹியூமனுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம அதை பண்ணுவோம். அந்த விதத்துல பயோடெக்னாலஜில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா லைவ் ஆர்கானிசம்ஸ். இங்க லைவ் ஆர்கானிசம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆர் ஈஸ்ட்ல இருந்து நமக்கு என்ன என்சைம் கிடைக்கும்? ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைம் கிடைக்கும். ஸோ நீங்க ஈஸ்ட்ங்கிற லைவ் ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணலாம் அல்லது ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைம் அந்த ஈஸ்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய என்சைம்ஸை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தி அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பிரெட், வைன் இதெல்லாம் நமக்கு ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் தான். அல்லது அதோட ப்ராசஸ், ஈஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் என்ன, அல்லது ஈஸ்டோட ஜைமேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா, அதோட ப்ராசஸ் என்னன்னா ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்மெண்டேஷன் அப்படிங்கிற ப்ராசஸையும் நம்ம பயன்படுத்தி அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம். இதுதான் பயோடெக்னாலஜி. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஈஸ்ட், ஜைமேஸ், ஃபர்மெண்டேஷன் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அந்த ஆர்கானிசம்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய என்சைம்ஸை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஹியூமனுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பயோடெக்னாலஜியில் படிப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராசஸ், இது இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். இன்வைட்ரோனா என்ன? லேப் கண்டிஷன்ல, கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல ஃபர்டிலைசேஷன் பண்ண வைக்கிறது. ஃபர்டிலைசேஷன் என்ன? ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ். ஸோ நேச்சுரலா ஒரு ஆர்கானிசத்துல ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் நடக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம லெபார்டரியில நம்ம ஃபர்டிலைசேஷன் இன்வைட்ரோ கண்டிஷன்ல, லெபார்டரி கண்டிஷன்ல பண்ண முடியும். தட் இஸ் எ ப்ராசஸ், எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராசஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தசைசிங் எ ஜீன் அண்ட் யூசிங் இட். ஸோ நமக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில ஜீன்ஸோட ப்ராடக்ட்ஸ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணுற ஜீன், அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். அதை நம்ம நிறைய காப்பீஸ் எடுத்து அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுவும் நமக்கு பயோடெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் தான். அண்ட் டெவலப்பிங் ஏ டிஎன்ஏ வேக்சின், இதுக்கு ரீசெண்ட் எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். இப்போ கோவிட்க்கு வந்து நம்ம கோவேக்சின், கோவிஷீல்டு இதெல்லாம் போட்டோம். அது எல்லாமே டிஎன்ஏ வேக்சின் தான். ஸோ இந்த வேக்சின் ப்ரொடக்ஷனுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ப்ராடக்ட்ஸுக்கு இங்கே எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்? டிஎன்ஏ வேக்சின் சொல்லலாம். ப்ராசஸ்க்கு இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் இதை சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி சொன்ன ஒரு டெஃபினேஷன் பயோடெக்னாலஜிக்கு நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். இந்த யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து நிறைய வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் பயோடெக்னாலஜி கம்பெனிஸோட சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அத்தாரிட்டி. அண்ட் நிறைய பயோடெக்னாலஜி ரிசர்ச் சயின்டிஸ்டும் அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய ஒரு டெஃபினேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதனால தான் இதை பார்க்குறோம். ஸோ பயோடெக்னாலஜி இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ். நேச்சுரல் சயின்ஸ்னா என்ன? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி, பயாலஜி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நேச்சுரல் சயின்ஸ் அப்படிம்போம். இந்த நேச்சுரல் சயின்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் வித் ஆர்கானிசம்ஸ் ஆர் செல்ஸ் ஆர் மாலிகுலர் அனலாக்ஸ். இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும். சார் ஆர்கானிசம்ஸ் எனக்கு தெரியும், செல்ஸ் எனக்கு தெரியும், வாட் ஆர் மாலிகுலர் அனலாக்ஸ் அப்படின்னா மாலிகுலர் அனலாக்ஸ்ங்கிறது டிஎன்ஏ, ஆர்என்ஏ இவங்கள தான் நம்ம மாலிகுலர் அனலாக்ஸ் அப்படிம்போம். ஸோ அதோட நம்ம நேச்சுரல் சயின்ஸை இன்டகிரேட் பண்ணி தென் அந்த ஆர்கானிசம்ல இருந்தோ செல்ஸ்ல இருந்தோ அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏன்னு சொல்கிற மாலிகுலர் அனலாக்ஸ்ல இருந்தோ நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை எடுத்துக்கிறோம். சார் இங்கே என்ன சர்வீசஸ்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்களே? ஒன்றும் கிடையாது. பயோ ரெமெடியேஷன் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் ஃப்ரம் பயோடெக்னாலஜி. வாட் இஸ் பயோ ரெமெடியேஷன்? யூசிங் லைவ் மைக்ரோ ஆர்கானிசம், உயிருள்ள மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பொல்யூட்டன்ட்ஸ், ஏர் பொல்யூஷனை ஏற்படுத்துகிற பொல்யூட்டன்ட், வாட்டர் பொல்யூஷனை ஏற்படுத்துகிற பொல்யூட்டன்ட்ஸ், பொல்யூஷனை காஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸை நம்ம பொல்யூட்டன்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த பொல்யூட்டன்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம சில லைவ் மைக்ரோ ஆர்கானிசத்தை யூஸ் பண்ணுவோம். அதுக்கும் பயோடெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. ஸோ தட் இஸ் அ சர்வீஸ். Bioremediation is a service. So service கூட நம்ம எடுத்துக்கிறோம் பயோடெக்னாலஜியில் இருந்து. So this is the definition given by European Federation of Biotechnology. Next,
இப்போ principles of biotechnology, this is very important. There are two basic principles of biotechnology. First என்னன்னு பார்த்தோம்னா genetic engineering, second வந்து bioprocess engineering. genetic engineeringனா என்ன? இன்ஜினியரிங் அப்படினால என்ன அர்த்தம்? ஒரு சிவில் இன்ஜினியர் கிட்ட போய் செங்கல், சிமெண்ட், கம்பி இதெல்லாம் கொடுத்தா வீடு கட்டி கொடுத்துருவாங்க. ஸோ வீடு கட்டுறதுக்கு தேவையான திங்ஸை கொடுத்துருவோம் தனித்தனியா, அவரு இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணிடுவார். அதுபோல தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நமக்கு தேவையான ஜீனை எடுத்து இன்னொரு ஆர்கானிசத்தில் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்போது எந்த ஆர்கானிசத்துக்குள்ளே உங்களோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க அந்த பர்டிகுலர் ஆர்கானிசத்தை ஹோஸ்ட்னு சொல்லுவோம். அதோட ஃபீனோடைப் வந்து மாடிஃபை ஆகிருக்கும், ஏன்னா புதுசாக ஒரு ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால. ஸோ தட் இஸ் கால்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஆல்டர் கெமிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். சார் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னா என்ன? டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏவை தான் நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவோம், மாலிகுலர் அனலாக்ஸ்னு சொல்லுவோம். ஆல்டர் த கெமிஸ்ட்ரி ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் டு இன்ட்ரடியூஸ் தெம். நீங்கள் எந்த ஜெனட்டிக் மெட்டீரியலோட கெமிஸ்ட்ரியை மாற்றினீங்களோ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ தட் ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு என்ன ஆகுது? நியூ ஃபீனோடைப் எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதை தான் நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். இதை சிம்பிளாக ஒரு 2 லைனில் படிச்சுட்டு போயிடுறோம். பட் இதை பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். நம்ம லெபார்டரி கண்டிஷனில் பண்ணுறோம். இப்போ இதில் நமக்கு தேவையில்லாத ஜீன் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா, தேவையில்லாத கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம பண்ணின ரிசர்ச், நம்ம டைம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நமக்கு தேவையில்லாத ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகக்கூடாது. செகண்ட் திங், எந்த ஒரு கண்டாமினேஷனும் வந்துடக்கூடாது. தேவையில்லாத செல்ஸ் வளர்ந்துடக்கூடாது. டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், ஃபங்கை, பாக்டீரியாலாம் வளர்ந்துற வாய்ப்பு இருக்குது லெபார்டரியில் இந்த ரிசர்ச் பண்ணும்போது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணும்போது. அதுக்காக தான் நெக்ஸ்ட் ஒருத்தர் வராரு, பயோ ப்ராசஸ் என்ஜினியரிங். ஸோ பயோ ப்ராசஸ் என்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன? மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டிரைல் கண்டிஷன். ஸ்டிரைல் அப்படின்னாலே ஃப்ரீ ஃப்ரம் லைவ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அங்கே லிவிங் ஆர்கானிசமே கிடையாது, அதான் ஸ்டெரைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் ஃபங்கை, பாக்டீரியா, பர்டிகுலராக பேத்தோஜெனிக் ஆர்கானிசம்ஸ் இல்லாமல் நம்ம அந்த லெபார்டரி கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும். அதை தான் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டிரைல் கண்டிஷன் ஃபார். எதுக்காக நம்ம ஸ்டிரைல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும்? க்ரோத் ஆஃப் டிசையர்டு செல்ஸ். டிசையர்டு செல்ஸ்னால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய செல்ஸ் மட்டும் வளரணும். அதுவும் லார்ஜ் குவான்டிட்டிஸில் வளர்க்கணும். அப்போ தான் நிறைய ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும், அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங். இந்த ரெண்டும் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்க்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியான ஒரு டயக்ராம். இது வந்து ஒரு டோனார் செல். இந்த செல்லில் நம்ம ஹியூமன் செல் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். நமக்கு ஹியூமன் இன்சுலின் வந்து தனியாக இண்டஸ்ட்ரி லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ ஹியூமனோட செல்லில் இருந்து இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை மட்டும் பிரித்து எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ஒரு பாக்டீரியல் செல், அதிலிருந்து பிளாஸ்மிடை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறத நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். இவன் தான் என்ன பண்ண போகிறான்? நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை கேரி பண்ணிட்டு போய் ஹோஸ்ட் செல்குள்ளே விட போகிறான். ஏன்னா எல்லாமே மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், கண்ணுக்கே தெரியாது. டிஎன்ஏலாம் கண்ணுக்கு தெரியாது. அண்டர் மைக்ரோஸ்கோப் தான் நம்ம இதெல்லாம் பார்த்து பண்ணிகிட்ருப்போம். ஸோ தட் நமக்கு தேவையான ஜீனை பிளாஸ்மிடோட இன்டகிரேட் பண்ணிடுறோம். பிளாஸ்மிட் இஸ் ஏ வெக்டர். தேவையான ஜீன்னு சொல்கிறது ஃபாரின் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் ஜீன். இந்த இடத்துல நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டது ஹியூமன் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீன். இது ரெண்டையும் நாம் இப்போ கம்பைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபாரின் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் ஜீன் ஆர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்று தான். அவரை வெக்டரோட ஜாயின் பண்ணிட்டா அவங்களுக்கு பேர் ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் foreign DNA or foreign gene and plasmid or vector. ரெண்டையும் கம்பைன் பண்ணியாச்சு. இப்போ இதை ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே எந்த செல் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அதுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா, ஆக்சுவலாக நேச்சுரல் கண்டிஷனில் இந்த செல் வந்து ஹோஸ்ட் செல் வந்து ஹியூமன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ணாது. தட் இஸ் ஏ பாக்டீரியா. இப்போ நான் ஹியூமன் இன்சுலின் சிந்தசைசிங் ஜீனை நான் பாக்டீரியாக்குள்ளே கொண்டு வந்து வச்சாச்சு. அப்போது பாக்டீரியா என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அந்த ஜீனோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும். தட் இஸ் த பாக்டீரியா இஸ் கோயிங் டு சிந்தசைஸ் இன்சுலின். ஹியூமன் இன்சுலினை சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஜெனட்டிக் என்ஜினியரிங். இந்த ப்ராசஸை பண்ணும்போது ஸ்டிரைல் கண்டிஷனில் நான் பண்ணணும். கண்டாமினேஷன் எதுவும் வரக்கூடாது. பேத்தோஜன்ஸ் எதுவும், டிசீஸ் காசிங் ஆர்கானிசம், நோயை ஏற்படுத்துகிற கிருமிகள் எதுவும் வரக்கூடாது. அதுதான் பயோ ப்ராசஸ் இன்ஜினியரிங், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டிரைல் கண்டிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், why do we need genetic engineering? genetic engineering நமக்கு எதுக்கு வேணும்? இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹியூமன் இன்சுலின் சிந்தசிசிங் ஜீனை தனியாக எடுத்து அதை வெக்டரோட கம்பைன் பண்ணி
அந்த கொசுவை எடுத்து உரலில் வச்சு நங்குன்னு குத்துனா செத்து போய்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கணக்காக இப்படி பிடிச்சி அடித்து போட்டால் சாவ போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பண்ணணும்? நிறைய டைம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது, நிறைய மணி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கை நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு கிரிகோர் ஜோஹன் மெண்டல் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிட்டார். நெட்டையான ஒரு பட்டாணி செடியையும் குட்டையான ஒரு பட்டாணி செடியையும் கிராஸ் பண்ணுனா எனக்கு எல்லா செடியும் F1 ஜென்ரேஷனில் நெட்டையாகவே கிடச்சிரும். ஈஸியாக போலன் கிரெயின், உங்களோட நெட்டை பிளான்ட்லேருந்து போலன் கிரெயினையும் குட்டை பிளான்ட்டில் இருந்து எக் செல்லையும் எடுத்து கம்பைன் பண்ணினா உங்களுக்கு ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சு போச்சு. F1 ஜென்ரேஷனில் எல்லாமே நெட்டை தவறமாக வந்துடும். பட் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது. என்டையர் ஜீனோம் ஆஃப் எ செல், போலன் கிரெயினில் இருக்கக்கூடிய என்டையர் டிஎன்ஏவும் எக்ஸெல்ல இருக்கக்கூடிய என்டையர் டிஎன்ஏவும் கம்பைன்ட் ஆகிறதுனால நமக்கு தேவையில்லாத ஜீனோட கேரக்டர்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகிக்கிட்டு இருக்கும். இப்போது எனக்கு தேவையான ஜீனை மட்டும் ஐசோலேட் பண்ணி அதை மட்டும் அது ஏற்கனவே இல்லாத ஒரு பிளான்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் நமக்கு வேணும். ஸோ ட்ரெடிஷ்னல் ஹைப்ரிடைசேஷன் ஆஃபன் லெட் டு இன்க்ளூஷன் ஆஃப் அன்டிசையர்டு ஜீன். தேவையில்லாத ஜீனோட கேரக்டர்லாம் அது உட்காந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் ட்ரெடிஷ்னல் ஹைப்ரிடைசேஷன் டெக்னிக்ஸ். பட் அது நமக்கு வேணாம். டிசையர்டு ஜீன், நமக்கு தேவையான ஜீனோட கேரக்டர் மட்டும்தான் எக்ஸ்பிரஸ் ஆகணும். அப்போது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் அங்கே வராரு ஹீரோ. இட் அலோஸ் டு ஐசோலேட்னா ஃபஸ்ட்டு வி ஹாவ் டு செப்பரேட், தனியாக பிரித்து எடுக்கணும். ஐசோலேட் டிசைரபிள் ஜீன்ஸ், நமக்கு தேவையான ஜீனை மட்டும் முதல்ல தனியாக பிரித்து எடுத்து தேவையில்லாத ஜீனெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையுள்ள ஜீனை மட்டும் நம்ம ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தேவைப்படுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமே, சக்ஸஸ்க்கு பேஸாக இருக்கிறதே கன்ஸ்ட்ரக்டிங் எ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ முதல்ல இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணின சயின்டிஸ்ட் யார்? ஸ்டான்லி கோஹன், ஹெர்பர்ட் போயர். கோஹன் அண்ட் போயர் அப்படி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் தான் ஃபஸ்ட் ஆர்டிஃபிஷியல்னா ஒன்றும் இல்லை, மேன்மேடு, நம்மளால் உருவாக்கப்பட்ட ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை முதல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏனாலே நமக்கு டக்குன்னு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்ல தெரியணும், ஃபாரின் டிஎன்ஏ அண்ட் வெக்டர். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஆர்டிஎன்ஏன்னு நமக்கு சொல்ல தெரியணும். இப்போ இவங்க எடுத்துக்கிட்ட ஃபாரின் டிஎன்ஏ ஆர் ஃபாரின் ஜீன் எது அப்படின்னா, சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்ல இருந்து எடுத்த ஒரு ஜீன். அந்த ஜீன் என்ன வேலை பண்ணுவான்? ஒரு ஜீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிங்கிள் கேரக்டர் தான் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இவங்க எடுத்த சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஐசோலேட் பண்ண ஜீன் என்ன கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும், என்ன கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். அதாவது சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்ல என்ன பண்ணுவான் அப்படின்னா, நமக்கு வாந்தி பேதியை ஏற்படுத்துவான். ஸோ அந்த வாந்தி பேதியை நிறுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சால்மோனெல்லா டைஃபிமியூரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதோட க்ரோத்தை ரெடியூஸ் பண்ணணும், அதை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஒரு பாக்டீரியாவை நம்ம உடம்புலேருந்து நீக்கிறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய மருந்து, அது சிவியர் கண்டிஷனுக்கு போகும்போது ஆன்டிபயோட்டிக். இந்த சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் வாந்தி பேதியை ஏற்படுத்துகிறான், அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. ஆனால் ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யலை. ஏன்? தொடர்ந்து வாந்தி பேதி போய்கிட்டு தான் இருக்குது. பிகாஸ் சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் has antibiotic resistant gene அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. சரி, இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை சால்மோனெல்லா டைஃபிமியூரியத்துலேருந்து தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. எடுத்து அதை ஒரு பிளாஸ்மிடோட கம்பைன் பண்ணுறாங்க, வெக்டரோட கம்பைன் பண்ணுறாங்க. நவ் த ஃபாரின் ஜீன் இஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் ஃப்ரம் சால்மோனெல்லா டைஃபிமியூரியம். வெக்டர் இஸ் அ பிளாஸ்மிட். ரெண்டையும் கம்பைன் பண்ணியாச்சு. அப்போ நமக்கு என்ன கிடச்சிது? ஆர்டிஎன்ஏ, ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினாங்க ஸ்டான்லி கோஹனும் ஹெர்பர்ட் போயரும் 1972. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி, ஹோஸ்ட் செல்லை அவங்க எடுத்துக்கிட்டது ஈகோலை. அந்த ஈகோலைக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் கிடையாது, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் போட்டோன்னா செத்து போயிடும். அப்போது இவங்க ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீனை சால்மோனெல்லா டைஃபிமியூரியம்லேருந்து எடுத்து ஈகோலைக்குள்ளே வச்சாச்சு. நவ் அந்த பர்டிகுலர் ஈகோலை செல்ஸுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்துடுச்சு. இப்போ ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா கூட அது சாகலை. இப்படி தான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெவலப் ஆனிச்சு. ஃபஸ்ட்டு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஸ்டான்லி கோஹனும் போயரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது 3 பேசிக் ஸ்டெப்ஸ் இன் ஜெனட்டிக்கலி மாடிஃபையிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஒரு ஆர்கானிசத்தை ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஸ்டெப் நம்பர் 1
ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ வித் டிசைரபிள் ஜீன். எடுத்ததும் ஹியூமன் டிஎன்ஏவை நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா அதில் எங்கே வந்து இன்சுலின் சிந்தசிஸ் பண்ணுற ஜீன் இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது. அது ரொம்ப டஃப்பு. அதை கண்டுபிடிச்சி முதல்ல அதை தனியாக ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் அந்த ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ண டிசைரபிள் ஜீனை தான் நம்ம ஃபாரின் டிஎன்ஏ ஃபாரின் ஜீன் சொல்கிறோம். அதை நம்ம வந்து ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணினதுக்கப்புறம் அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்ம அனுப்பின ஃபாரின் டிஎன்ஏ மெயின்டைன் ஆகி மல்டிபிள் ஆகி அதோட ப்ராஜெனிஸ்க்கும் போகணும். ப்ராஜெனிஸ்னால் யங் ஒன். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே நான் அனுப்பினேன், ஒரு ஈகோலைக்குள்ளே ஃபாரின் டிஎன்ஏவை அனுப்பினேன். ஈகோலை ரெப்ளிகேட் ஆகி மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. மல்டிப்ளை ஆகிற எல்லா ஈகோலையிலையும் நான் அனுப்பின ஃபாரின் டிஎன்ஏவும் மல்டிப்ளை ஆகி இருக்கணும். ஸோ இதுதான் 3 steps, basic steps in genetically modifying an organism. So இப்போ நம்ம previous year question இந்த particular topic basic principles of biotechnology இந்த particular topic base பண்ணி previous yearல கேட்ட competitive exam questions discuss பண்ணலாம். So first பார்க்குற question என்னன்னா the DNA molecules to which the gene of interest is integrated for cloning is called. So cloning na multiple copies, identical copies நிறைய எடுக்க போகிறோம். யார் அப்படின்னா gene of interest. ஸோ அந்த gene of interest ஒரு DNA மாலிக்யூலோட கம்பைன் பண்ணி ரீகாமினன்ட் டிஎன்ஏவை கொண்டு வருவோம். அந்த டிஎன்ஏ மாலிக்யூல் யார், எந்த டிஎன்ஏ மாலிக்யூலோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போய் கம்பைன் பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. நமக்கு தெரியும் வெக்டர். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கேரியர் வராதா சார்? வெக்டர் இஸ் ஆல்சோ எ கேரியர். வெக்டர் அப்படிங்கிறவன் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ விச் இஸ் ப்ரெசன்ட் இன் எ பாக்டீரியா பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறது ஃபாரின் டிஎன்ஏவோட இன்டகிரேட்டும் ஆகும், அதை கேரி பண்ணிக்கிட்டும் போவோம், ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போய் அதை க்ளோன் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்படி வேரியஸ் கேரக்டர் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிடை வெக்டர்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். வெறுமனே சிம்பிளி கேரியர். வெக்டர் இஸ் ஆல்சோ எ கேரியர், ஆனால் அது கேரியர் மட்டும் கிடையாது. க்ளோனிங் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது மல்டிபிள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனால அந்த டிஎன்ஏ மாலிக்யூல் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கம்பைண்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு பேர் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டெம்ப்ளேட்னா நமக்கு தெரியும் 3' ஆரம்பிக்கும். இப்போது நைட்ரோஜன் பேசஸ் அப்படியே எழுதுவோம், ATGCCT 5' முடியும். எப்போவுமே டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிறது mRNAவை காப்பி எடுக்கிறதுக்கோ அல்லது டிஆர்என்ஏவை காப்பி எடுக்கிறதுக்கோ ஹெல்ப் பண்ணக்கூடிய டிஎன்ஏ செக்மெண்ட். இல்லை டிஎன்ஏவே ரெப்ளிகேஷன் ஆகும்போது எந்த ஸ்ட்ராண்ட்லேருந்து டிஎன்ஏ மல்டிப்ளை ஆக போகுது அதை நம்ம டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் அப்படிம்போம். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் ஆல்வேஸ் ஃப்ரம் 3' to 5'. டீக்கு டெம்ப்ளேட்க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் T, 3க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் T ஞாபகம் வச்சுக்கலாம். டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டோட டைரக்ஷன் எப்பவும் 3' to 5' இருக்கும். இதை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று இருக்குது, அதனால் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன். வெக்டர் அப்படிங்கிறது ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம எந்த பிளாஸ்மிடோட போய் கம்பைன் பண்ணுறோம், தட் இஸ் கால்டு வெக்டர். யூஸ்வலி பிளாஸ்மிட் வந்து நம்ம பாக்டீரியாலேருந்து எடுப்போம். ஸோ ஒரு பாக்டீரியாலேருந்து பிளாஸ்மிடை எடுத்துக்கிறோம். அந்த பிளாஸ்மிடோட டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஃபாரின் டிஎன்ஏ எல்லாம் ஒன்று தான். அதை கொண்டு வந்து கம்பைன் பண்ணிட்டா நமக்கு ரீகாமினன்ட் டிஎன்ஏ கிடைக்கும். ரீகாமினன்ட் டிஎன்ஏவை தான் நம்ம பாக்டீரியா ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே அனுப்புவோம். ஹோஸ்ட் செல் மல்டிப்ளை ஆகும்போது நம்மளோட ஃபாரின் ஜீன் அல்லது டிஎன்ஏ ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும், க்ளோனிங் ஆகிக்கிட்டு இருக்கும். ஓகே, next, the cutting of DNA at specific locations became possible with the discovery of. நம்ம ஏன் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் டிஎன்ஏவை கட் பண்ணணும்? ஏன்னா அப்போ தான் நமக்கு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நமக்கு தேவையான ஜீனை என்டையர் டிஎன்ஏலேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அது எப்படி பாசிபிள் ஆணுச்சு? யாரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஜீனை கட் பண்ணி எடுக்கக்கூடிய ப்ராசஸ் பாசிபிள் ஆணுச்சு அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான். ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எப்போவுமே ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏவை பர்டிகுலர் சைட்டில் போய் கட் பண்ணி கொடுக்கும். வேரியஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அதுக்கு பயன்படுத்துவோம். லிகேஸ் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட். கட் பண்ணின டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை இல்லை 2 டிஃப்ரெண்ட் டிஎன்ஏ செக்மெண்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு லிகேசஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராப்ஸ் அப்படிங்கிறது
டு ஐடென்டிஃபை அவர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பர்டிகுலர் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது கரெக்டு தானா, நம்ம கரெக்டாக தான் அந்த இன்சுலின் சிந்தசிஸ் ஜீனை எடுத்துருக்கோமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. எப்போவுமே ப்ராப்ஸ் அப்படின்னாலே டு ஐடென்டிஃபை சம்திங், அதுதான். ஸோ ஒரு டிஎன்ஏ சிங்கிள் ஸ்ட்ராண்ட், டிஎன்ஏவோ ஆர்என்ஏ செக்மெண்ட்டாவோ ப்ராப் இருக்கும். எப்போவுமே ப்ராப் சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கும். அது டிஎன்ஏவாகவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாகவும் இருக்கலாம். நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கரெக்ட் தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயோடெக்னாலஜியில் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், நான் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ், அதை பிரித்து பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் அப்படிங்கிறது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போய் அதோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா அவங்க டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு செல்ஸ் அப்படிமோ. ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போகலை, ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா அது அந்த புது ஃபீனோடைப் நமக்கு தேவையான கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணாது. ஸோ இந்த ரெண்டையும் பிரித்து பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு செலக்டபிள் மார்க்கர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஸ்பெசிஃபிக் சைட்டில் தேவையான ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கேஸ் ஆஃப் ராங் மேட்சிங். ஸோ இதில் எது வந்து ராங் மேட்ச் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 3 கரெக்டாக இருக்கும், ஒன்று தப்பாக இருக்கும். தப்பான மேட்ச் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படிங்கிறது இன்வைட்ரோ ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ். ஸோ இன்வைட்ரோ அப்படிங்கிறது லெபார்டரி கண்டிஷனில் பிளான்ட்ஸை லார்ஜ் நம்பர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, தட் இஸ் கரெக்ட். அதான் மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படிமோ. ப்ராபகேஷன்னாலே மல்டிப்ளிகேஷன், நிறைய நம்பரில் ப்ரொடியூஸ் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். கேலஸ் அப்படிங்கிறது அன்ஆர்கனைஸ்டு மாஸ் ஆஃப் செல்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் நம்ம சிங்கிள் பிளான்ட் செல்லை வச்சு மாஸ் ஆஃப் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்ஸாக இருக்கும், அதை நம்ம கேலஸ்னு சொல்லுவோம். சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது 2 டைவர்ஸ் செல், 2 டிஃப்ரெண்ட் செல்லை எடுத்து நம்ம அதை ஃபியூஸ் பண்ணுவோம், அதுதான் சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன். சொமேட்டிக் அப்படின்னா பாடி செல்ஸை எடுத்து ஸ்டெம்லேருந்தோ, ரூட்லேருந்தோ, லீஃப்லேருந்தோ, ஸோ பாடி செல்ஸை எடுத்து 2 டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய செல்ஸை நம்ம ஃபியூஸ் பண்ணினா அதை சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெக்டர் டிஎன்ஏ, சைட் ஆஃப் டிஆர்என்ஏ சிந்தசிஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி டிஆர்என்ஏ சிந்தசிஸ் எங்கே நடக்கும்? நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏல தான் நமக்கு வந்து டிஆர்என்ஏ சிந்தசிஸ் ஆகும். டிஆர்என்ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏன்னு சொல்லுவோம். அது சிந்தசிஸ் பண்ணுற இடம் இன்சைட் த நியூக்ளியஸ். டிஎன்ஏ தான் டிஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுறது. வெக்டர் டிஎன்ஏங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ரீகாமினன்ட் டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறச்ச ஒரு பாக்டீரியாலேருந்து பிளாஸ்மிட் எடுத்துக்குவோம். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த பிளாஸ்மிடோட கம்பைன் பண்ணால் கிடைக்கிறது வெக்டரோட கம்பைன் பண்ணுறது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கிடைக்கிறது ரீகாமினன்ட் டிஎன்ஏ. ஸோ வெக்டர் டிஎன்ஏ சைட் ஃபார் டிஆர்என்ஏ சிந்தசிஸ்ங்கிறது ராங் மேட்ச். ஸோ இதுதான் வெக்டர் டிஎன்ஏ வந்து சைட் ஆஃப் டிஆர்என்ஏ கிடையாது. வெக்டருங்கிறது டிஎன்ஏ மாலிக்யூல். அது வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரீகாமினன்ட் டிஎன்ஏ கொண்டு வரும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ சர்க்குலராக இருக்கும், பாக்டீரியாவில் இருக்கும். அதுலேருந்து தான் மோஸ்ட்லி வெக்டரை நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டெக்னிக்ஸ் மேட் இட் பாசிபிள் டு ஜெனட்டிக்கலி என்ஜினியர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ ஜெனட்டிக்கலி ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை என்ஜினியர் பண்ணுறதுன்னா அதோட டிஎன்ஏ சீக்வன்ஸை மாற்றி அமைக்கிறது நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி. அதுக்கு ஹெல்ப் பண்ணுற டெக்னிக் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னிக். ஏன்னா அதில் தான் நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை இன்னொரு செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஜீனோமோட கம்பைன் பண்ணி நியூ கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண வைப்போம். ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னல் மெத்தட். 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் நம்ம போலன் கிரெயின் எக்கோட அந்த மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் பண்ண வைக்கிறது. அதில் என்டையர் டிஎன்ஏ ஆஃப் மேல் கேமிட் அண்ட் ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆகிறது, தட் இஸ் ஹைப்ரிடைசேஷன். நமக்கு வேணுங்கிற ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வெக்டரோட கம்பைன் பண்ணுற டெக்னிக் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னிக்ஸ். இதுதான் ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் லிவிங் ஆர்கானிசத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த மெத்தடை வச்சு தான் நம்ம டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரையே ப்ரப்போஸ் பண்ணினாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகுலை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுற டெக்னிக். தென் ஹெவியர் ஐசோடோப் லேபிளிங் வராது. அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரக்ஸ், அந்த மருந்து ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒரு மருந்து வந்து ட்ரக் வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறது தான் ஹெவியர் ஐசோடோப் லேபிளிங். அப்போ ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னிக் தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் யூஸ்ட் இன் ஜீன் குளோனிங்? ஜீன் குளோனிங்னா என்ன? மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் ஜீன்ஸ் எடுக்கிறோம், அதுதான் நம்ம ஜீன் குளோனிங் சொல்கிறோம். ஐடென்டிக்கல் காப்பீஸ் எடுக்கணும். நியூக்ளியாய்டுனா என்ன? நியூக்ளியாய்டு அப்படிங்கிறது பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இனிசிபியன்ட் நியூக்ளியஸ். நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது, ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ மாலிக்யூல் மட்டும் இருக்கும்.
நியூக்ளியஸ்ங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்காது. அந்த மாதிரி இருந்தால் நியூக்ளியாய்டு. இன்னும் சொல்ல போகணுன்னா எந்த வேர்டுக்கெலாம் ஓஐடின்னு முடியுதோ அது லைக் அப்படின்னு அர்த்தம். ஸோ நியூக்ளியாய்டுங்கிறது ஆக்சுவல் நியூக்ளியஸ் கிடையாது, நியூக்ளியஸ் மாதிரி. நியூக்ளியர் மெம்பரின் இல்லை, நியூக்ளியோலஸ் இல்லை, ஜஸ்ட் டிஎன்ஏ மாலிகுல் இருக்குது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்லாம் கிடையாது. அதை தான் நம்ம வந்து நியூக்ளியாய்டு சொல்லுவோம். பாக்டீரியாவில் நியூக்ளியாய்டு இருக்கும். ஜீன் குளோனிங்கில் அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம். லோமாசோம்ஸ் அப்படிங்கிறது ஃபங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அது வந்து வெசிகுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுது. மீசோசோம்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவில் தான் இருக்குது. பிளாஸ்மா மெம்பரேனோட இன்ஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டோபிளாசத்தில் பிளாஸ்மா மெம்பரேனோட இன்ஃபோல்டிங் இருக்கும். இந்த மீசோசோம் வந்து ரெஸ்பிரேட்டரி என்சைம்ஸ் மீசோசோம்ஸில் இருக்கும். அண்ட் செல் டிவிஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் பாக்டீரியாவுக்கு மீசோசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணும். பிளாஸ்மிட்ஸ் தான் ஜீன் குளோனிங்கில் பயன்படுற ஆர்கனல். அது ஒரு வெக்டர். அது ஆர்கனல் கிடையாது, ஆக்சுவலி இட்ஸ் அ டிஎன்ஏ, சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ பிளாஸ்மிட். ஸோ பிளாஸ்மிட் தான் இதுக்கு ஆன்சர். ஜீன் குளோனிங்க்கு பிளாஸ்மிட் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பாக்டீரியாவோட ஸ்ட்ரக்சர். அதை கட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் வந்து நமக்கு மீசோசோம் அப்படிங்கிறது இன்ஃபோல்டிங். அதில் தான் நம்ம டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான என்சைம்ஸ் இருக்குது பாக்டீரியாவில். அண்ட் ரைபோசோம் 70s ரைபோசோம்ஸ் இருக்கும். இந்த நடுவில் எல்லோ கலரில் அப்படியே வச்சுருக்கோமே, அது வந்து ஒரு கயிறை போட்டு மாதிரி வச்சுருக்கோம்ல, அது நியூக்ளியாய்டு. இது வந்து ஆக்சுவலாக நியூக்ளியஸ் மாதிரி இருக்காது. நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை, நியூக்ளியோலஸ் இல்லை, ஜஸ்ட் அ டிஎன்ஏ, அவ்வளவுதான். இதில் ஒரு சர்க்குலர் குரோமோசோமல் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ இருக்கும். இது குரோமோசோம்னா இது எக்ஸ்ட்ரா குரோமோசோம். இதை தான் நம்ம வந்து பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளாஸ்மிட் தான் ஜீன் குளோனிங்கில் யூஸ் பண்ணுறோம். பாக்டீரியாலேருந்து தான் பிளாஸ்மிட் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் லோமாசோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அந்த லோமாசோம் அப்படிங்கிறது என்னென்னா ஃபங்கையில் மட்டும்தான் இருக்கும். ஃபங்கல் ஹைஃபல் செல்லை எடுத்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா இந்த செல் வால்க்கும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் இடையில, செல் வால்க்கும் இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் இடையில வந்து பார்த்தா ஒரு உள்ள நோக்கி போன ஒரு இன்ஃபோல்டிங் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தான் லோமாசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோமாசோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெசிகுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. வெசிகுலார் டிரான்ஸ்போர்ட்னா ஒன்றும் இல்லை, செல்ஸுக்குள்ள மாலிக்யூல்ஸை கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற வெசிக்கிள்ஸ். வெசிக்கிள்ஸ்னால் ஒரு வேக்யூல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள காம்பனன்ட்ஸ், மெட்டீரியல்ஸ், மாலிக்யூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த வெசிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இது வெசிகுலார் டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது லோமாசோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா த பாக்டீரியா ஜென்ரலி யூஸ்ட் ஃபார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ். ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுற பாக்டீரியா இது. இந்த 4 ஆப்ஷனில் நமக்கு வந்து அக்ரோபாக்டீரியம் தான் ஆன்சர். அக்ரோபாக்டீரியம் அப்படிங்கிறது ஒரு சாயில் பாக்டீரியா, மண்ணில் தான் இருக்குது. அது ஒரு பேத்தோஜெனிக் பாக்டீரியா நேச்சுரலி. ஆக்சுவலி இந்த அக்ரோபாக்டீரியத்தில் டிஐ பிளாஸ்மிட் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. இந்த டிஐ பிளாஸ்மிட் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ஸ்குள்ளே போய் டியூமர் கட்டி கட்டியாக ஃபார்ம் பண்ணும். பிளான்ஸில் டியூமரை இன்டியூஸ் பண்ணுற பாக்டீரியாங்கிறதுனால தான் அதுக்கு பேர் டிஐ பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அந்த டியூமரை காஸ் பண்ணுற ஜீனை மட்டும் எடுத்துடுறாங்க. இப்போ அக்ரோபாக்டீரியத்துக்கு இன்னொரு கேரக்டர் இருக்குது. அக்ரோபாக்டீரியத்தில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட் ஆட்டோமேட்டிக்காக பிளான்ட் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணி பிளான்ட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட போய் கம்பைண்ட் ஆகிக்குது. அப்போ அதில் நம்ம டிசீஸை காஸ் பண்ணுற பேத்தோஜெனிக் ஜீனை எடுத்துகிட்டு நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டோம்னா அக்ரோபாக்டீரியம் அதுக்கே தெரியாமல் நம்ம கொடுத்த ஜீனை கொண்டு போய் பிளான்ட் செல்லுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணிடும். அந்த பிளான்ட் செல்லில் நம்ம என்ன ஜீனை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அக்ரோபாக்டீரியத்தை யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நம்ம அதிகமாக பர்டிகுலராக ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணுற பாக்டீரியம் எது அப்படின்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ். ஸோ இந்த பிக்சரில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ் எடுத்துக்கிறோம், அதோட டிஐ பிளாஸ்மிடை வெளியே எடுக்கிறோம். அந்த டிஐ பிளாஸ்மிடில் டியூமர் இன்டியூசிங் ஜீனை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி அந்த இன்சர்ட்டட் ஜீன் வந்ததுக்கப்புறம் டிஐ பிளாஸ்மிடை திருப்பியும் நம்ம எதுக்குள்ளே போட்டுறோம்னா அக்ரோபாக்டீரியத்துக்குள்ளே போட்டுறோம். நவ் அக்ரோபாக்டீரியத்தில் கூடிய ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பிளான்ட் செல்லுக்குள்ளே போய் இன்டகிரேட் பண்ணிடும். பிளான்ட் செல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் அக்ரோபாக்டீரியம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அக்ரோபாக்டீரியம் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பயோடெக்னாலஜி சாப்டரில் ஃபஸ்ட் டாபிக் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் அது சம்மந்தமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச்.